இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய வல்லமையுள்ள ஆண்டவருடைய கரத்திலே உள்ளது. அவரே சர்வ வல்லவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நம் பட்சத்திலே இருக்கிறவர், நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவர். நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமான சூழ்நிலைகள், நமக்கு விரோதமான வார்த்தைகள், விரோதமான ஆயுதங்கள், விரோதமான சம்பவங்கள் வந்தாலும் ஒன்றும் வாய்க்காதபடி ஆண்டவர் நம்மை காத்து கொள்வார். சங்கீதம் 64 தாவீது கூறும்போது, மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தையாகிய அம்பு என்று கூறினார். நாம் ஆண்டவருக்காக நிற்கும் போது நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். ஆனால் எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி ஆண்டவர் நம்மை காப்பார். நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பின் பிரசன்னத்திற்குள்ளே இருப்போம். உபாகமம் 28 அதிகாரம் 7 வசனத்திலே, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு பலிக்கும் என்று உபாகமம் 28 அதிகாரம் 2 வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நமக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமலே போம் என்பதை குறித்து தானியேலின் வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிப்போம். நமக்கு விரோதமாக நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எந்த ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தானியேல் ஒரு யூதன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொன் வெள்ளியிலான பாத்திரங்களையும் எருசலேமிலிருந்து கொண்டு வந்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைகளிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலே தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனுக்கு கற்பித்தான். அப்போது எருசலேமிலிருந்து தானியேலும் கொண்டு வரப்பட்டான். தானியேலுக்கு தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆகையால் தானியேல் ராஜ சமூகத்திலே நின்றான். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் தானியேலை 10 மடங்கு சமர்த்தனாக ராஜா கண்டார். நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டார். தானியேல் அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு கூறினார். பின்பு பெல்ஷாத்சார் ராஜா அரசாண்ட போதும் தானியேல் அங்கிருந்தார். சுவரில் எழுதப்பட்ட எழுத்தின் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு கூறினார். மேதிய ராஜ்யத்தை ஆண்ட தரியு ராஜாவின் காலத்திலும் தானியேல் அங்கு இருந்தார். தரியு ராஜா தன் ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்தினார். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்கள் மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்தினார். அந்த 3 பிரதானிகளில் தானியேல் ஒருவனாக இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் தரியு ராஜா தன் ராஜ்யம் முழுமைக்கும் தானியேலை அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தார். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரத்தை தேடினார்கள். ஆனாலும்
ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர்கள், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தவும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்கவும் முடியாது என்று தானியேலுக்கு விரோதமாக திட்டமிட்டார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தரியு ராஜாவினிடத்திலே போய், யாராவது 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவனை சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்று உறுதியான அரசு ஆணையை வெளியிட வேண்டும் என்று கூறினார்கள். மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த அரசு ஆணை மாற்றப்படாமல் இருக்கும்படிக்கு ராஜாவாகிய நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் தரியு ராஜாவிடம் வந்து, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் கூட்டமாக ராஜாவினிடத்திலே வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த பத்திரத்தையும் கட்டளையையும் மாற்றக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாயிருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் அந்த கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாக போனார். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போனது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும்
அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் தேவன் இன்றும் நம்மை பாதுகாக்க நம்மோடு கூட இருக்கிறார். தானியேலை குற்றப்படுத்துவதற்காக ஆயுதங்கள் ஏற்படுத்தின போதும் தானியேல் வழக்கம் போல ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எந்த சூழ்நிலையானாலும் நாமும் கூட தானியேல் கூறினது போல கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கும் போது நம்மை பாதுகாக்க ஆண்டவர் தீவிரமாக வருவார். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை தப்புவிப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று எங்களுக்கு வாக்குப்பணி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற வார்த்தைகள், விரோதமான ஆயுதங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிற உங்களையே நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. தேவனுக்கு முன்பாக தானியேலை போல நாங்களும் குற்றமற்றவர்களாக காணப்பட ஒவ்வொரு நாளும் தேவனை தேட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.